திருமண வாழ்க்கை போராட்டமே அப்படின்னு ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் மானாட மயிலாட நாயாட நரியாட. இத்தனை ஆட்டம் அவரா ஆடுறாருமா? என்ன ஒரு பேச்சுங்க, போராட்டம் போராட்டம் போராட்டம்னு. பாரதி எவ்வளவு அருமையா சொன்னான். நம்ம நாடு எப்படிப்பட்ட நாடு தெரியுமா? எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாடே. அவர் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இந்நாடே. மகிழ்ந்து குலாவி வாழ்ந்த நாட்டுல போய் போராட்டம் போராட்டம் பேசலாமா ஐயா? பேசலாமா? தந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி சிந்தை இனித்திட உறவுகள் பேவி பிள்ளைகள் பெற்று வளர்ந்தது இங்கே மண்ணில் இதைவிட சொர்க்கம் எங்கே? நாசங்கள் நேசங்கள் பிரிவதில்லை, வானத்தில் விரிசல்கள் விழுவதில்லை, ஆசங்கள் நேசங்கள் பிரிவதில்லை என்றும் வானத்தில் விரிசல்கள் விழுவதில்லை. இடைவிடாது எங்கள் குடும்பங்கள் வாழ்ந்திட. எவ்வளவு அருமை! பழமுதிர் சோலை எனக்காகத்தான், பழமுதிர் சோலை எனக்காகத்தான், படைத்தவன் படைத்தான் அதற்காகத்தான். வாழ்க்கையே ஒரு சோலை, ஒரு பூந்தோட்டமே வந்திருக்கு. என் தங்கச்சி கை தட்டுங்க நல்லா. அது பூந்தோட்டம் ஐயா, பூந்தொட்டி இல்ல. யாருக்குங்க வாழ்க்கை போராட்டம்? யாருக்கு வாழ்க்கை போராட்டம்? யாருக்கு போராட்டம்? பேச தெரியாதவனுக்கு பேச்சு ஒரு போராட்டம், பாட தெரியாதவனுக்கு பாட்டு ஒரு போராட்டம், படிக்க தெரியாதவனுக்கு படிப்பு ஒரு போராட்டம். அது போலத்தான் வாழ தெரியாதவனுக்கு தான் வாழ்க்கை போராட்டம். வாழ தெரிந்தவனுக்கு வாழ்க்கை பூந்தோட்டம். பூந்தோட்டம் எவ்வளவு சந்தோஷம். அவர் சொன்னார் 3 முடிச்சாலும் அப்படியே முட்டாள ஆயிருவானா. அப்படிலாம் கிடையாது, சொல்லல. அடுத்த வாரம் சொல்லுவார் அவரு. கால் கட்டு அப்படின்னார்ல, கால் கட்டுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? தேள் கொட்டுன்னு சொன்னீங்க. அப்படி சொல்லக்கூடாது, ரைமிங்கா வந்துட்டு. அப்படி சொல்லக்கூடாது. தேள் கொட்டு இல்ல, கால் கட்டுன்னா கேர்ள் கட்டு. அப்படியா? பொண்ண கட்டுன்னு அர்த்தங்க. இது சாமி போட்டு முடிச்சு அது தாண்டா முடிச்சு காலி கட்டும் மேல மட்டும் நேரம் வந்துடுச்சு. ஊரு உலகம் சேர்ந்து எனக்கு பால் தந்துடுச்சு. அட மாமா பொண்ண போடு, ஆமா சொல்லி போடு. என்ன 2 நாளையில லவ்வர்ஸ் டே வருதுல்ல? ஹேப்பி வேலண்டைன்ஸ் டே. ஓ, அன்னைக்கு தான் காதலருக்கெல்லாம் தீனம். காதலர் தினம். அது காதலர்களுக்கு தினம், அது தீனம் அன்னைக்கு தான். ஆமா, லவ்வர்ஸ் டேக்கு ஏன் வேலண்டைன்ஸ் டேன்னு பேர் தெரியுமா? ஏன்? முதல்ல லவ் மேரேஜ் விளங்காம போறதுனால வேலண்டைன்ஸ் டேயா? அப்புறம் அதாவது ஆக்சுவலி முதல்ல லவ் மேரேஜ் பண்ண கடவுள் முருகப்பெருமான். முருகனுக்கு இன்னொரு பெயர் வேலன். அந்த காதல் திருமணம் செய்த வேலனுக்கு தேங்க்ஸ் சொல்ற டே வேலன் தேங்க்ஸ் டே, வேலண்டைன்ஸ் டே. இது நம்ம முருகப்பெருமானுக்கு தெரியுமா இந்த விஷயம்? அவருக்கு தெரியும். சிந்தனையில் வந்து வந்து போறா அவ சந்தனத்தில் செஞ்சு வச்ச தேரா என்னுடைய காதலிய ரொம்ப ரொம்ப பத்திரமா உள்ளதங்கும் முட்டி வச்சு வண்ண வண்ண சித்திரமா வேறொருத்தி வந்து தங்கை மனசு பத்திரமா ராசாத்தி ராசாத்தி அட்ரஸ் என்ன கண்டுபிடிடா ஓடிராவாக அள்ளிகர நாக்கரடி. கொஞ்ச நாள் பொறு தலைவா, அந்த வண்டி கொடி இங்கே வருவா, அண்டி பாத்தீங்களா? என்ன அழகா நடுவர்களே, பத்மா பூசன் எழுதுடானாரு, பத்மா புருஷன் அப்படின்னு ஒருத்தர். பொள்ளாச்சி சொல்லுடானாரு, புள்ளத்தாச்சின்னு ஒருத்தன் சொல்றாங்க. உலகிலேயே பெரிய நீர்வீழ்ச்சி எது? இதுதான் கேள்வி. உலகிலேயே பெரிய நீர்வீழ்ச்சி எதுடான்னு கேட்டதுக்கு நயன்தாரா நீர்வீழ்ச்சின்னு ஒருத்தன் எழுதி வச்சிருக்காங்க. அது நயன்தாரா இல்லடா நயாகரா நீர்வீழ்ச்சின்னு சொல்லி கொடுத்து. நயகராவுக்கு நயன்தாரா படுவாங்க. இவனை பாத்தீங்களா? அந்த பிள்ளைங்க எல்லாம் எப்ப சந்தோஷப்படும்? உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு, கத்திரிக்காய் கூடையில தூங்க போச்சு, கத்திரிக்காய் எட்டி உடைச்சு அழுதுடுச்சு, அம்மா வந்து கொஞ்சிறது சிரிச்சிடுச்சு. அம்மாவை நினைச்சா பொம்பளை பிள்ளைங்க சிரிப்பா. அவன் எப்படி சந்தோஷப்படும் தெரியுமா? அம்மன்ன பார்த்தெல்லாம் அவன் இன்னொரு பாட்டு வச்சிருக்கான். மைனர் வேட்டி கட்டி மச்சினி மனசில் அம்பு விட்டா, மச்சினி கண்ணாடி மாட்டிக்கிட்டு என்ன பார்த்து நச்சுன்னு கண்ணடிச்சா, கையில பிண்டி போ மச்சினி கையில கொண்டுக்கிட்டா மச்சினி
பாடிக்கிட்டு இருந்தா அவர் ஆடிடுவாரு பாத்துக்கங்க. அவருக்கு தாங்க முடியாமலாம் கேமராவை கிளம்ப வச்சுட்டு இருக்காரு. அப்படி காதல் கேமராவை தெரியாம கொண்டு வந்துட்டோமே ஆட முடியாம அப்படின்ட்டு. காதல் திருமணமும் இருக்கு, நிச்சயிக்கப்பட்ட திருமணம். ஆமா. நம்ம காதல்னால எப்படி தெரியுமா? கண்ணே, எல்லோரும் என்னை கடந்து சென்றார்கள், நீ மட்டும்தான் என்னை கடத்தி சென்றாய். அப்படியே ஜெயில கொண்டு வச்சுட்டா என்ன அழகு. உன் பெயரை பச்சை குத்த போனேன், வலிக்கும் என்று வந்து விட்டேன். எனக்கல்ல, உன் பெயருக்கு. அப்ப இது ரொம்ப முத்திட்டேன்னு அர்த்தம். யுகபாரதி ஒரு கவிதை எழுதியிருப்பார். ஓரம் கிழிந்த பாய், காரை பெயர்ந்த சுவர், ஒட்டடை படிந்த ஜன்னல், ஓசை எழுப்பும் மின் விசிறி, கழுவாத பாத்திரம் கலையாத தலையணை. கழுவாத பாத்திரம் கலையாத தலையணை. ஆமா, இதுதான் என் வீடு என்றாலும் ஏன் எனக்கு பிடிக்கும் தெரியுமா? எதிர் வீடு உனது. ஓ, அவனுக்கு ஆளுக்கு வீடு அந்த எதிர் ஆப்போசிட்ல இருக்கு. ஆமா, அதனால அந்த வீடு அவனுக்கு ரொம்ப பிடிக்குமா. இப்போ எல்லாம் எஸ்எம்எஸ்லயே காதல முடிச்சிடறான் தெரியுமா? ஆமா, எல்லாமே இப்ப எஸ்எம்எஸ் தான். போன்ல செல்லக்குட்டி என்ன பண்ணுது? அப்படியாவா? செல்லக்குட்டி என்ன பண்ணுது? செல்லக்குட்டி இப்ப என்ன பண்ணுது? உடனே அங்க இருந்து பதில், செல்லக்குட்டி சாப்பிடுது. உடனே இங்க இருந்து, செல்லக்குட்டி என்ன சாப்பிடுது? செல்லக்குட்டி மேகி சாப்பிடுது. மேகி சும்மா தானே இருக்கணும். அடுத்து, செல்லக்குட்டி என்ன ட்ரெஸ் போட்டிருக்குது? என்ன ட்ரெஸ் போட்டிருக்கா? உடனே அங்க இருந்து பதில், செல்லக்குட்டி லுங்கி கட்டி இருக்குது. லுங்கி கட்டிருக்கா? உடனே இங்க இருந்து, செல்லக்குட்டி போய் சொல்லுது. செல்லக்குட்டி லுங்கி எல்லாம் கட்டாது, இது செல்லக்குட்டி இல்ல, செல்லக்குட்டிக்கு அப்பா கம்போட வருது. காதல் அப்படி நாங்க கட் பண்ணி விடுவோம். இந்த காதல் வாழ்க்கையே எவ்வளவு இன்பம் தெரியும். இதெல்லாம் அனுபவிக்கணுங்க. ஆனா அந்த காலத்துல பாருங்க, ஒரு காதலையும் காதலிட்ட வந்து கேட்டான், கண்ணே நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிப்போமா? கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்கு அந்த காதலி பதில் சொல்றா பாருங்க. நாகரிகம் நாற்காலி போட்டு உட்கார்ந்துருக்கு. கண்ணுக்குள்ளே புகுந்து கதைகள் சொன்ன பின்னே, கண்ணுக்குள்ளே புகுந்து கதைகள் சொன்ன பின்னே, எண்ணத்திலே நிறைந்து அது இடம் பிடித்த பின்னே, எந்த நன்மை தந்தை சம்மதித்த பின்னே, எந்த நன்மை தந்தை சம்மதித்த பின்னே, அன்பின் தன்மையை அறிந்து கொண்ட பின்னே, என்னை விட்டு ஓடி போக முடியுமா? இனி முடியுமா? நாம் இருவரல்ல ஒருவர், இனி தெரியுமா? தெரியுமா? உடனே அவன் கனவு காண்றான். அந்த மனைவி எப்படி தெரியுமா வரணுமா? அன்னம் போலே நடை நடந்து வந்து என் அருகமர்ந்து நாணத்தோட துணிந்து, அன்னம் போலே நடை நடந்து வந்து என் அருகமர்ந்து நாணத்தோட துணிந்து, கண்ணம் சிவக்க நீ இருக்க மஞ்சள் கயிறு எடுத்துனது அழுத்து முடிக்கும் இனிய நாள் தெரியும்போது, உன்னை விட்டு ஓடி போக முடியுமா? இனி முடியுமா? என் உள்ள காணும் கனவு என்ன தெரியுமா? தெரியுமா? நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்க. எவ்வளவு அருமையான, எங்க அப்பா அம்மாட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு கல்யாணம் பண்ணுவோம்னு சொன்னானா எவ்வளவு பூந்தோட்டம், எவ்வளவு இன்பம். அப்பா அம்மாட்ட கேட்டு. ஆமா, அவங்க என்ன சொல்றாங்க? வாழ்க்கை என்கின்ற ரோஜா செடியில் முள்ளு இருக்குன்னு சொல்றாங்க. நாங்க வாழ்க்கை என்கின்ற ரோஜா செடியில் ரோஜா பூ மட்டும் இருக்குன்னு சொல்றோம். ஓ, ரோஜாவை பார்த்தா முள்ளு தெரியாது. ஆமா, அவர் முள்ளுலே இருக்கிறாரு. ஆமா, இனி வந்து காதலர் தினத்துக்கு ரோஸ் கொடுப்பாரு பாருங்க மனைவிக்கு. அப்படியா? ஓ, அவர் கொடுப்பாரோ? ஆமா, வாங்கிட்டு போடுமா? அப்போ முதல் மனைவிக்கு நீங்க முஞ்சிர ஜங்ஷன்ல இருந்து வாங்கிட்டு பாருங்க. ஆமா, நடுவர் அவர்களே, எனக்கெல்லாம் அப்போ லவ்வர்ஸ்க்கு வந்து லவ்வர்ஸ் டேக்கு கல்யாணம் முடிஞ்சவங்க நல்லா கொண்டாடுங்க. ஏன்னா பெண்களுக்கு இதயம் கிடையாது. இதயம் அது உண்மை, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். எனக்கெல்லாம் இதயம் கிடையாது. உங்களுக்கு மட்டுமா? உங்களுக்கு இதயம் இருக்கா? எனக்கு இருக்கு. இருக்கு. எனக்கு இதயம் கிடையாது. அது தெரிஞ்சோம். என் இதயம் எங்க இருக்கு தெரியுமா? எங்க? அவர்கிட்ட இருக்கு. ஓ, திருடிட்டு போயிட்டாரோ? அவருக்கு இதயம் எங்க இருக்குன்னு கேளுங்க. அவருக்கு இதயம் எங்க இருக்கு? எவன்கிட்ட இருக்குன்னு அவனுக்கு தெரியும். அவருக்கு இதயம் எங்க வேணாலும் இருக்கட்டு, என் இதயம் அவர்கிட்ட தான் இருக்குங்கிறதுல எனக்கு சந்தோஷம், எனக்கு பூந்தோட்டம். உங்களுக்கு அதுல ஒரு சந்தோஷம். அவருக்கு இதயம் எங்க வேணாலும் இருக்கட்டும். நான் கல்யாணத்துக்கு முன்னால சூடா காஃபி குடிப்பேன். அப்படியா? சூடா இருக்கணும். இப்போ ஆத்தி குடிச்சேன். ஆறிதான் இருக்கு இந்த காபி. ஆமா, இது ஆறிதான் இருக்கு. ஆத்தி குடிச்சேன். ஏனி இப்போ சூடா கொண்டு வருவாங்கம்மா, நீங்க போட்டு சொல்லாதுங்க. ஏன் ஆத்தி குடிச்சேன்னு தெரியுமா? எங்க அத்தா நெஞ்சுக்குள்ள இருக்காங்க பாத்தீங்களா? ஓ,
சூடா காப்பி குடிச்சா அவங்களுக்கு சுற்றும் பார்த்தீங்களா? ஆத்தி ஆத்தி நீங்க கிளம்பாதுங்க. ஏமா நான் 10 பேர் ஊரை விட்டு போறாங்களா? ஏமா அதனால காப்பியை ஆத்தி ஆத்தி குடிப்பேன். 3 பேர் கார் எடுத்துட்டு குளத்துக்குள்ள போற மாதிரி இருக்கு பாருங்க. இல்லைங்க, உங்களுக்கு பொறாமையா தான் இருக்கும். ஆமா, உங்க லவ்வ பார்த்தா எல்லாருக்கும் பொறாம வரத்தான் செய்யும். ஆமா, அவர் அங்கிருந்து பாடுவார். லட்சம் பல லட்சம் என்று தாய்மொழியில் சொல்லுறீங்க, ஒத்த சொல்லும் கிட்டவில்லை எதனாலே பத்தி வச்ச வீட்டுக்காரி பாத்திரத்தை கழுவிட்டு பட்டினி அடிட போலே அது போலே நெஞ்சாங்கூட்டில் நீயே நிற்கிறாய் பெண்ணே, நெற்றி போட்டு நீரை வைக்கிறாய், கட்டி போட்டு காதல் செய்கிறாய், முதுகில் கட்டெரும்பு போலே ஊர்கிறாய். காதல் தானே இது, காதல் தானே, உன்னை நினைப்பதை நிறுத்தி விட்டால் நெஞ்சே நடி பிடிக்கவில்லை, எண்ணம் யாவையும் அழித்து விட்டேன், உந்தன் முகம் மறக்கவில்லை. நெஞ்சாங்கூட்டில் நீயே நிற்கிறாய். ஒண்ணு எத்தனை? 1 2 கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால 1 2. கல்யாணம் ஆன பிறகு 1 1 லட்சமா? கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால 1 2. சரி, கல்யாணம் ஆன பிறகு 1 1. நான் சொன்னேன்ல ரொம்ப முத்திட்டேன் நீ. கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் கழிச்சு 1 1 3. 4 வருஷம் கழிச்சு 1 1 4. அதுக்கு பிறகு தாங்காது தம்பி. 1 1 1 எப்படி ஆகும் தெரியுமா? 1 1 1 1 எப்படி ஆகும் தெரியுமா? கவனமா கேட்டுக்க, நாளைக்கு சொல்ல வேண்டியிருக்கும். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கீங்க. எங்க தாத்தாவுக்கும் 1 1 12 தான். நான் கேட்டேன், என்ன தாத்தா இது நியாயமா? 1 1 எப்படி 12 ஆச்சுன்னு கேட்டேன். 12 தடவை சண்டை போட்டேன் பாத்துக்க. அப்ப சண்டை போட்டதுனாலதான் அப்படி என்ன? சண்டை போட்டு சமாதானப்படுத்தும் போது. சண்டை போட்டு சமாதானம் ஆகுவாங்க. அவங்களுக்கு எல்லாம் சிரிப்ப பாருங்களேன். பல வீடுகள்ல இப்படித்தான் மக்கள் தொகை பெருகிட்டு இருந்திருக்கு. சண்டை போட்டா குறைய எண்ணி பார்த்தா சமாதானத்துல கூடிடுது. ஆனா இன்னைக்கெல்லாம் அப்படி இல்லை. எங்களுக்கெல்லாம் ஆக்சுவலி வீரமான ஆண்களை விட வீட்டு வேலை செய்கிற ஆண்களை தான் பிடிக்கும். ஓ, வீரமான ஆண்களை விட வீட்டு வேலை செய்யற புருஷன், அது எல்லாரும் சொன்னாலும் செய்யட்டும், அவன் தான் செய்யறான். அது வேற. பைக் ஓட்டுற கணவனை விட பாத்திரம் தேய்க்கிற கணவனை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே ரொம்ப பிடிக்குமாங்க. சண்டை போட்டு சமாதானம் பண்ற கணவனை விட சமைச்சு வச்சுட்டு போற கணவனை ரொம்ப பிடிக்கும். அப்ப நீங்க சமையல்காரனை தான் கட்டணும். ரொம்ப சௌரியமா இருக்கு. 1 1 ஆகும் பாத்தீங்களா? 1 1 1. இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை, இதயத்தில்